அனைவருக்கும் ஆர்சிசியின் அன்பு வணக்கங்கள். இனி நம்ம 6ஆம் வகுப்பு முதல் 10ஆம் வகுப்பு வரையான தமிழ்லேருந்து முக்கியமான ஒரு 50 வினாக்கள் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல் வினா, சீவகனின் வரலாற்றை கூறும் நூல் எதுனா சீவக சிந்தாமணி. சீவகனின் வரலாற்றை கூறும் நூல் சீவக சிந்தாமணி. அடுத்தது, தமிழ் கவிஞர்களின் இளவரசன் என்று திருத்தக்க தேவரை புகழ்ந்து பாராட்டுவது யாருன்னா ஜி போப். தமிழ் கவிஞர்களின் இளவரசன் என்று திருத்தக்க தேவரை புகழ்ந்து பாராட்டுவது யாருன்னா ஜி போப். அடுத்தது, சீவக சிந்தாமணியின் ஆசிரியர் யாருன்னா திருத்தக்க தேவர். சீவக சிந்தாமணியின் ஆசிரியர் திருத்தக்க தேவர். அடுத்த வினா, நடுகள் பற்றி கூறும் நூல் எதுனா புறநானூறு. இது ஒரு முக்கியமான வினா. நடுகள் பற்றி கூறும் நூல் புறநானூறு. அடுத்தது, புறநானூரில் அதிக பாடல் பாடுவது யாருன்னா ஔவையார். புறநானூரில் அதிக பாடல் பாடிய பெண் புலவர் யாருன்னா ஔவையார். அடுத்தது, கல்வியான் சிறப்பை பாடிய பாண்டிய மன்னன் யாருன்னா நெடுஞ்செழியன். கல்வியான் சிறப்பை பாடிய பாண்டிய மன்னன் நெடுஞ்செழியன். அடுத்தது, கபிலரை ஆதரித்த குறுநில மன்னன் யாருன்னா பாரி. கபிலரை ஆதரித்த குறுநில மன்னன் யாருன்னா பாரி. அடுத்த வினா, பெருஞ்சித்திரனாரை ஆதரித்த குறுநில மன்னன் யாருன்னா குமணன். கபிலரை ஆதரித்தது பாரி, பெருஞ்சித்திரன் ஆதரித்தது யாருன்னா குமணன். அடுத்தது, மாங்குடி மருதனாரை ஆதரித்த மன்னன் யாருன்னா பாண்டியன் நெடுஞ்செழியன். மாங்குடி மருதனாரை ஆதரித்த மன்னன் யாருன்னா பாண்டியன் நெடுஞ்செழியன். அடுத்தது, மதுரையை தமிழ் கெழு கூடல் என கூறியவர் யாருன்னா காரி கண்ணனார். மதுரையை தமிழ் கெழு கூடல் என்று கூறியவர் யாருன்னா காரி கண்ணனார். அடுத்தது, கபிலரை பாடிய புலவர் யாருன்னா நப்பசலையார். கபிலரை பாடிய புலவர் யாருன்னா நப்பசலையார். அடுத்தது, கபிலரால் பாடப்பெற்ற புலவர் யாருன்னா கலாத்தலையார். கபிலரால் பாடப்பெற்ற புலவர் யாருன்னா கலாத்தலையார். அடுத்த வினா, மோசி என்ற புலவரை பாடிய புலவர் யாருன்னா பெருஞ்சித்திரனார். மோசி என்ற புலவரை பாடியவர் யாருன்னா பெருஞ்சித்திரனார். அடுத்தது, மகேந்திரவர்மன் இயற்றிய நாடக நூல் எதுனா மத்த விலாசகம். மகேந்திரவர்மன் இயற்றிய நாடக நூல் மத்த விலாசகம். அடுத்தது, சங்ககால பசும்பூன் பாண்டியன் தன் கொடியில் கொண்டிருந்த சின்னம் யானை. அடுத்த வினா, தமிழர்களின் வரலாற்றில் இரண்ட காலம் என்று அழைக்கப்படுவதுன்னா களப்பிரர் காலம். தமிழர்களோட வரலாற்றில் இரண்ட காலம் எதுன்னு கேட்டாங்கன்னா களப்பிரர் காலம். அடுத்தது, வேங்கடசாமிக்கு தமிழ் பேரவை செம்மல் என்ற விருதை வழங்கியது யாருன்னா மதுரை காமராசர் பல்கலைக்கழகம். அடுத்த வினா, காந்திய கவிஞர் என்று அழைக்கப்பட்டவர் யாருன்னா வே ராமலிங்கனார். காந்திய கவிஞர் வே ராமலிங்கனார். அடுத்தது, தமிழகத்தின் முதல் அரசவை கவிஞர் யாருன்னு கேட்பாங்க வே ராமலிங்கனார். இது முக்கியமான கொஸ்டின். அடுத்து பாருங்க, பகுத்தறிவு கவிராயர் யாருன்னா உடுமலை நாராயண கவி. பகுத்தறிவு கவிராயர் உடுமலை நாராயண கவி. அடுத்த வினா, சுரதாவின் இயற்பெயர் கேட்பாங்க ராசகோபாலன். சுரதாவின் இயற்பெயர் ராசகோபாலன். அடுத்த வினா, சொல்லின் செல்வர் யாருன்னா ராப்பி சேதுப்பிள்ளை. சொல்லின் செல்வர் ராப்பி சேதுப்பிள்ளை. அடுத்தது, பாரதிதாசனின் இயற்பெயர் கனக சுப்புரத்தினம். பாரதிதாசனின் இயற்பெயர் கனக சுப்புரத்தினம். அடுத்தது, பெருஞ்சித்திரன் இயற்பெயர் துரை மாணிக்கம். பெருஞ்சித்திரன் இயற்பெயர் துரை மாணிக்கம். அடுத்தது, தமிழில் தோன்றிய முதல் காப்பியம் எதுனா சிலப்பதிகாரம். தமிழில் தோன்றிய முதல் காப்பியம் சிலப்பதிகாரம். அடுத்த முக்கியமான கொஸ்டின், நாராய் நாராய் செங்கல் நாராய் என்னும் பாடலை பாடுகிறார்னா சத்திமுத்த புலவர். அடுத்த வினா, டாக்டர் சலீம் அலி எழுதிய நூல் எதுனா சிட்டுக்குருவியின் வீழ்ச்சி. டாக்டர் சலீம் அலி எழுதிய நூல் சிட்டுக்குருவியின் வீழ்ச்சி. அடுத்த வினா, மிக நீண்ட தொலைவு பறக்கும் பறவை எதுன்னு கேட்பாங்க ஆர்டிக் ஆலா. மிக நீண்ட தொலைவு பறக்கும் பறவை ஆர்டிக் ஆலா. அடுத்தது, பறவைகள் வலசை போவதை பற்றி பாடிய தமிழ் புலவர் யாருன்னா சத்திமுத்த புலவர். பறவைகள் வலசை போவதை பற்றி பாடிய தமிழ் புலவர் சத்திமுத்த புலவர். அடுத்தது, இந்தியாவின் பறவை மனிதர் யாருன்னு கேட்பாங்க டாக்டர் சலீம் அலி. இந்தியாவின் பறவை மனிதர் டாக்டர் சலீம் அலி. அடுத்தது, திருவள்ளுவர் காலம் கேட்பாங்க கிமு 31. திருவள்ளுவர் காலம் கிமு 32. மேதகு அப்துல் கலாம் அவர்களால் பாராட்டப்பட்டவர் யாருன்னா நெல்லை சு முத்து. அடுத்த வினா, ரோபோ என்ற சொல்லை முதலில் பயன்படுத்துவது யாருன்னா காரல் கபேக். ஓகேவா, ரோபோ என்ற சொல்லை முதலில் பயன்படுத்துவது யாருன்னா காரல் கபேக். அடுத்தது, சோபியா ரோபோவுக்கு குடியுரிமை வழங்கிய நாடு எதுனா சவுதி அரேபியா. சோபியா ரோபோவுக்கு குடியுரிமை வழங்கிய நாடு சவுதி அரேபியா. அடுத்தது, டீப் ப்ளூ கணினியை உருவாக்கிய நிறுவனம் எதுனா ஐபிஎம். அதாவது டீப் ப்ளூன்னு வரும், கணினி உருவாக்கிய நிறுவனம் ஐபிஎம். அடுத்தது, அப்துல் கலாமுக்கு மிகவும் பிடித்த நூல் எதுனா திருக்குறள். அப்துல் கலாமுக்கு மிகவும் பிடித்த நூல் திருக்குறள். அடுத்தது, வண்டோடு புக்க மணவாய் தென்றல் என அழைத்தவர் யாருன்னா இளங்கோவடிகள். சிலப்பதிகாரத்தை சொல்லுவார் வண்டோடு புக்க மணவாய் தென்றல் என அழைத்தவர் யாருன்னா இளங்கோவடிகள். அடுத்தது, சிறுகதை மன்னன் என சிறப்பிக்கப்படுவது யாருன்னா ஜெயகாந்தன். ஜெயகாந்தன் சொல்லுவாங்க, இல்லைன்னா புதும்பித்தன் சொல்லுவாங்க.
அடுத்தது நாகூர் ரூமியின் இயற்பெயர் என்ன? முகமது ரஃபி. நாகூர் ரூமியின் இயற்பெயர் முகமது ரஃபி. அடுத்தது சதுரகராதி எழுதியவர் யாருன்னா வீரமாமுனிவர். இது முக்கியமான கொஸ்டின். சதுரகராதி எழுதியவர் யாருன்னா வீரமாமுனிவர். அடுத்தது தொன்னூல் விளக்கம் என்ற நூல் எழுதியவர் யாருன்னா வீரமாமுனிவர். அப்போ சதுரகராதியும் வீரமாமுனிவர், தொன்னூல் விளக்கமும் வீரமாமுனிவர். அடுத்த வினா திருமறைக்காட்டின் இன்றைய பெயர் என்னன்னா வேதாரண்யம். திருமறைக்காட்டின் இன்றைய பெயர் வேதாரண்யம். அடுத்தது அரசுக்கட்டில் உறங்கிய புலவர் யாருன்னா மோசிகரனார். இதுவும் கேட்பாங்க. அரசுக்கட்டில் உறங்கிய புலவர் யாருன்னு கேட்டாங்கன்னா மோசிகரனார். அடுத்த வினா பாய்ச்சல் என்னும் சிறுகதை எழுதியவர் யாருன்னா சா கந்தசாமி. பாய்ச்சல் என்னும் சிறுகதை எழுதியவர் யாருன்னா சா கந்தசாமி. அடுத்தது சா கந்தசாமி தாம் எழுதிய எந்த புதினத்திற்கு சாகித்ய அகாடமி விருது பெற்றார்னா விசாரணை கமிஷன். அடுத்தது கூர்ம புராணம் பாடியவர் யாருன்னா அதிவீரராம பாண்டியர். இது முக்கியமான கொஸ்டின். கூர்ம புராணம் பாண்டியவர் யாருன்னா அதிவீரராம பாண்டியர். அடுத்தது மேப்போ சிவஞானத்தின் சாகித்ய அகாடமி விருது பெற்ற நூல் வந்து வள்ளலார் கண்ட ஒருமைப்பாடு. இது ஒரு முக்கியமான கொஸ்டின். அடுத்தது கண்ணதாசனின் இயற்பெயர் என்ன? முத்தையா. கண்ணதாசனின் இயற்பெயர் முத்தையா. அடுத்தது தமிழில் முதலில் எழுந்த பரணி வந்து கலிங்கத்து பரணி. அடுத்த வினா கலிங்கத்து பரணி 599 தாளிசைகளை கொண்டது. இது முக்கியமான வினா. கலிங்கத்து பரணி வந்து 599 தாளிசைகளை கொண்டுள்ளது. அடுத்தது தமிழ் 3000 என்று அழைக்கப்படும் நூல் திருமந்திரம். தமிழ் 3000 திருமந்திரம். அடுத்த வினா தென்னிந்திய சமூக சீர்திருத்த தந்தை யாருன்னா அயோத்திதாசர். தென்னிந்திய சமூக சீர்திருத்த தந்தை வந்து அயோத்திதாசர். அடுத்த வினா ஒரு பைசா தேர்தல் என்னும் வார இதழை நடத்தியது யாருன்னா அயோத்திதாசர். எந்த ஆண்டுன்னு கேட்பாங்க? 1907. அடுத்தது சிறுகதை மன்னன் என்று போற்றப்படுவது யாருன்னா புதுமை பித்தன். சிறுகதை மன்னன் என்று போற்றப்படுவது யாருன்னா புதுமை பித்தன் சொல்லுவாங்க, ஜெயகாந்தன் சொல்லுவாங்க. அடுத்தது வஞ்சிப்பா வந்து தூங்கல் ஓசை உடையது. வஞ்சிப்பா தூங்கல் ஓசை உடையது. அடுத்தது சுதந்திர தொழிலாளர் கட்சி தொடங்கியவர் யாருன்னா அம்பேத்கர். சுதந்திர தொழிலாளர் கட்சி தொடங்கியவர் அம்பேத்கர். அடுத்தது இந்தியாவின் முதல் சட்ட அமைச்சர் யாருன்னு கேட்பாங்க? அம்பேத்கர். அடுத்த வினா மதுரை மாநகரில் 5ஆம் உலக தமிழ் மாநாட்டை சிறப்பாக நடத்தியது யாருன்னா எம்ஜிஆர். அடுத்த வினா இயற்கை பரிணாமம் எதுனா கம்பராமாயணம். இயற்கை பரிணாமம் கம்பராமாயணம். அடுத்து இயற்கை அன்பு வந்து பெரிய புராணம். அன்பை பெருசாக வைக்கணும் அப்படின்னா வச்சுங்க. நண்பர்களே, நீ நம்ம 6ஆம் வகுப்பு முதல் 10ஆம் வகுப்பு வரையிலான தமிழ்லேருந்து முக்கியமான கொஸ்டின் பார்த்தோம். நன்றி, வணக்கம். நாளை மற்றொரு சந்திப்போம்.